எப்படி அருமையாக அறுத்துக்கிட்டு வருது. உங்களுக்கு காமிக்கிறேன் தவிர அந்தளவு ஈல்டு வரல. 4 மா அறுத்தோம், 3 பெட்டி தான் கொட்டியிருக்கு. ஒரு பெட்டி 11 மூட்டையாம். 4 மாவுக்கே 3 பெட்டி தான் கொட்டியிருக்குன்னா நான் விவசாயம் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில. எவ்வளோ செலவு தெரியுமா அது? வெறும் தட்டையா இருக்க சொல்லியாச்சு. வெறும் தட்டங்க. விளைஞ்சதுலேயும் நம்மளுக்கு இப்படியெல்லாம் மயில் காடு போட்டு துவைச்சி அதை காலி பண்ணிடுச்சு. இப்படியெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது? அப்பா இது மாதிரி தான் போராடி 6 வாட்டி உரம், 10 நாளைக்கு ஒரு வாட்டி கேப்பில் 6 வாட்டி உரம், 3 மருந்து அடித்ததுனால தான் இந்தளவும் அது விளைஞ்சிச்சு. விளைச்சலில் பாதி இங்கே பாருங்கள் மயில் காடு போட்டு அடித்து வெறும் தட்டை தான் நிற்கிது. அடுத்தது இங்கே இந்த நெல் பரவாயில்ல, இருந்தாலும் வெயிட் இருக்குமான்னா கருக்க அதிகமாக நிற்கிது. அந்த நேரத்தில் பனி இந்த தடவை அதிகம் பெஞ்சதுனால ஒரே பனியில் அந்த நேரத்தில் இது கருத்து வர்ற நேரத்தில் அந்த நெல் நுனியில் பார்த்தீங்கன்னா அந்த பனி இறங்கிருமா. மழை பெஞ்சா இறங்காது, பனி பெய்யும் போது அந்த நுனியில் இறங்கி நெல் அப்படியே கருக்காயிரும், அரிசி பிடிக்காது. நானும் மேலே ஏறுறேன். மேலே ஏறியாச்சு, நெல் இருக்கிறத பார்ப்போம். நெல்லே வந்து கொட்டலாம் இல்லை, நெல் இருந்தாலும் வந்து கொட்டுறது. இந்த இடத்துல வண்டி வந்து ஏறுங்கண்ணா, இங்கே வண்டி வந்து ஏறு அங்கண்ணா, கொஞ்சம் அறுத்து விடுங்க. அங்கண்ணா ஏறு. அறுக்கலைங்க இங்க
அனல் நிற்க முடியலை, இங்கே அனல் நிற்க முடியலை. இறங்கிறேன். நம்மளால மேலே நிற்க முடியல, அனல் பயங்கர அனலாக இருக்கு. விவசாயம் பண்ணால் ஏதாச்சும் லாபம் இருக்கணும். சும்மா உரத்துக்கு உரத்துக்கு கொடுத்துட்டு, களைப்பறிக்கு கொடுத்துட்டு, கருதை இருக்கிறது கொடுத்துட்டு, நெல் கொடுத்துட்டு, நடவு கொடுத்து, இதெல்லாம் கொடுத்தோம்னா என்ன மிச்சம் போங்க. பார்த்தா பந்தாவாக இருக்கும். விவசாயம் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி அரியை பொறுக்கிட்டு இந்த மாதிரி செதறி கிடக்கிற பொறுக்கிறது தான் நம்ம வேலை. அதான் போல இது ஒதுங்கி கிடக்க. அப்புறம் அந்தந்த பங்கு பார்த்துட்டு அடுத்ததில் இறங்குறது இல்லை. அறுக்கட்டும், நம்ம வந்து திரும்ப நெல் பிடிக்கிறத போடுவோம். அறுத்து வரட்டும். டிராக்டர் நிற்கிது, போயிட்டு நெல் பிடிக்கிறப்போ காமிப்போம். டீ டீ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சார். ஏன்னா ரொம்ப மோசமாக 2 மாவுக்கு 1.5 பெட்டி கூட வரல. அதில் அந்த வடவண்ட பங்குல அது நடுப்பங்கு 2 பெட்டி வந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் குறைச்சலாக தான் வந்துச்சு. இது ரொம்ப 1 பெட்டி தான் வந்துச்சுங்க. இந்த கடைக்கு பாருங்க நெல் 100 தூர் நடுப்பங்கு கட்டியிருந்துச்சு. இதில் அந்த அளவு தூர் கட்டலை. கலப்பாக இருந்தாலும் இப்போ இந்த மாதிரியெல்லாம் விளைஞ்சது கிடையாது. ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ தானே நட்டு பார்த்துருக்கோம். யாரு இது இப்போ நம்ம பாய்நாத்து விட்டு நட்டா கூட நல்லா வந்துடும். அருமையாக தான் இருக்குது. பீரங்கி மாதிரி இருக்குது. அப்படியே டிராக்டரை தூக்கி மேலே வச்சிட்றாங்க. கீழே வந்து அந்த கழுது அடிக்கிற மிஷினை வச்சு 2யும் ஃபிட் பண்ணி பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. விவசாயிகளுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. முன்னாடியெல்லாம் கையில் அறுத்து அதை வந்து கோடு பிடிச்சி அடிப்பாம்பாங்க. அதாவது ஒருத்தர் அரியாக எடுத்து கொடுப்பாங்க, கையில் அறுப்பாங்க, அதை கட்டி கொண்டாந்து ரோட்டில் சேர்த்து களமாக ரெடி பண்ணி
அந்த பில்லு இருக்கிற இடத்துலாம் செத்தி அந்த இடத்துல படுதா விரித்து அது மேலே அந்த கட்டை கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு கட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு கல் நல்ல கருங்கல்லை சாத்தி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரியாக எடுத்து கொடுப்பாங்க. ஒருத்தவங்க வாங்கி ஆம்பளையால் அடிப்பாங்க. அப்படி அடித்து விளைஞ்சப்ப எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு, நல்லாவும் விளைஞ்சிச்சு, கூலி கட்டுப்படி ஆணுச்சு. ஆனால் இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்க்குற உலகத்துக்கு எதுவுமே கட்டுப்படி வர்றதும் தெரில போகிறதும் தெரில, அடுத்தடுத்த வேலைன்ட்டு போயிட்டு தான் இருக்கே தவிர நம்மளுக்கு ஒன்றுமே மிச்சங்கிறது கிடையாது. சரி கொள்ளையே சும்மா போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறேன்னு தெரியல. ரொம்ப மோசமாக விளைஞ்சிருக்கு. இதுதான் முதல் தடவை இந்திக்கார நடவு. கலப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த பங்கில் இதுக்கும் அந்த நடுகொண்டு தெரிகிற பங்கில் வந்து அதிகமாக தூர் அடிச்சிருந்துச்சு. இது தூர் அந்தளவுக்கு அடிக்கலை. சரி பார்ப்போம் கடலையில் என்னாச்சும் எப்படின்னு நல்லா விளையும் அப்படின்னு நம்பிக்கையில் பார்ப்போம். வேலை இந்த இது நெல் கொட்டும்போது காமிப்போம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வயலில் நெல்லே இல்லைங்க. இங்கிட்ட அறுக்காமல் இங்கிட்டு தான் அறுக்கிறாங்க மிஷினு. இல்லையெல்லாம் ஒரு நெல்லே இல்லை. அந்த அளவுக்கு வந்து மயில் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாப்புல, வெறும் தட்டை தான் இருக்குது. ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஓரமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக இருக்காது நெல். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? எவ்வளோ செலவு தெரியுமா அது? சே ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. பார்ப்போம் இங்கிட்டெல்லாம் எதுவும் இருக்கா இல்லையா நெல்? ஒன்றுமே நெல் அவ்வளோ மருந்து அவ்வளோ இது அடித்தானாங்க, உரம் போட்டது என்னங்க இப்படி போட்டு துவைச்சி கிடக்கு. சரி சரி இந்த இது பண்ணாலும் இந்த வைக்கல அறுப்பாப்ல. இங்கே வா சுசேந்திர. சே வயிற்றுச்சா இது மாதிரிலாம் இந்த மாதிரி போன வருஷம் திங்கலைங்க. இப்போ குருவை நட்டு அறுத்தாம இப்போ எல்லாம் திங்கலை. சே மொட்டையாக நிற்கிது. மயில்காடு போட்டு இங்கே பாரு எவ்வளோ தூரம் அடிச்சிருச்சு பாரு, வெறும் தட்டை தான் நிற்கிது.